ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டீங்க. காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அதே கோல்டு கலர் வேட்டி சட்டை போட்டுக்காரு, அவங்க அதே கோல்டு கலர் வந்து சேலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து திடீர்னு போட்டுட்டு வந்த காஸ்டியூம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி தயார் பண்ணி இந்த விழாக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து போறோம்னு ஏற்கனவே முடிவெடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு குறியீடு என்ன சார்? இந்த குறியீடு அவங்க மனைவிக்கு வந்து சொல்றாரு, அதாவது இனிமே எனக்கு வந்து நீ தேவையில்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு வந்து ஒரு 7,500 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்கிறாங்க. விஜய்க்கு 7,500 கோடி சொத்து இருக்குங்கிறாங்க. ஆமா இருக்குங்கிறாங்க. 7,500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்கிறாங்க. அசையா சொத்துக்களே அவ்வளவு இருக்குங்கிறாங்க. அப்ப அசையும் சொத்து. த்ரிஷா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். த்ரிஷா முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜயை பயன்படுத்திக்கிறாங்களா? டேய் மச்சான், என்ன உங்க த்ரிஷா சித்தியாடா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுகிட்ட அதே மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கதான். பசங்க கூட ஏதோ ஒரு வகையில் இது ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. விஜயோட பொண்ணு ஷாஷா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே போய் த்ரிஷா வந்து உங்க சித்தி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய மனசு. குஷி ஆனந்த வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பொதுச் செயலாளராக மாத்துறது கூட வாய்ப்பு. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் த்ரிஷா மாத்துறதுக்கு வாய்ப்பு. தாவேகாவோட அடுத்த முதலமைச்சர் த்ரிஷா மயிலாப்பூர்ல நிக்க போறதா ஒரு செய்தி. நடிகை த்ரிஷா தாவேகா சார்பா. அப்ப விஜய் முதலமைச்சர் இல்ல, த்ரிஷா தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். த்ரிஷா முதலமைச்சர்னா தாவேகா தொண்டர்கள் முதல்ல ஒத்துப்பாங்க. அதை வேணா ஒத்துப்பாங்க. ஏன்னா தாவேகா தொண்டர்கள் அடிப்படையாவே அறிவா யோசிக்க மாட்டாங்க. அடிப்படை அறிவே இல்லாத ஆட்களா இருக்காங்க. ஒரு அல்பத்தனமா அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நடிகை த்ரிஷா. எல்லாரும் என்னை அசிங்கமா பேசுறாங்க. ஒரு தலைவர் கூட என்னை வந்து அசிங்கமா பேசுறாரு, இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா விஜய் அப்படின்னு. நீ ஏன் கவலைப்படுற? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, உன்னை பத்தி சொல்ல போறேன், உன் பேரை சொல்ல போறேன் தான் நீ யோசிக்கிற. உன் பேரை அவங்க சொல்லாத அளவுக்கு நானே எல்லாரும் மூக்குல கை வைக்கிற மாதிரி நான் உன்னை வந்து கூட்டு போறேன், பொது விழாக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்திருப்பார் போல. இது ரொம்ப சீப்பான செயலுங்க. இது உண்மையாலுமே சீப்பான. அந்த நடிகை கேட்டிருப்பான், உலகமே நீ என்ன வச்சிருக்கன்னு சொல்லி பேசுறாங்களே, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு த்ரிஷா ஒருவேளை கேட்டிருக்கலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர் 85 வயசு மாதிரி உங்களுக்கு ஒரு வயசு வரும். அப்ப இந்த நடிகை எல்லாம் உங்களோட இருப்பாங்களா அப்படின்னா கேள்விதான். இந்த நடிகை இருப்பாங்களான்னா கேள்விதான். அன்னைக்கு யார் உங்களோட வந்து இருக்கும் அப்படின்னா உங்க மகனும் உங்க மனைவியும் உங்க குழந்தைங்கள தான் இருக்கணும். வரமாட்டாங்க. தமிழ்நாட்டோட இளைஞர்கள் விஜயோட கவர்ச்சிக்காக அடிமைப்பட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வேறொரு கவர்ச்சியில அடிமைப்பட்டு இருக்கிறாரா? டிஎம்கேயோட சதி. உங்க மனைவி கேஸ் போட்டாங்க, டிஎம்கேயோட சதி. உங்க மகன் வந்து இப்ப வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு, டிஎம்கேயோட சதி. இப்ப இந்த நடிகையோட நீங்க வந்து இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வெளிச்சத்துல போயிருக்கிறீங்களே, இது யாரோட சதி? ஸோ அவர் மேல எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அணில் குஞ்சிகள் வெறித்தனமா இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரிஞ்சிக்காம ஒரு கூட்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க. எது சொன்னாலும் தப்புங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா எங்க அண்ணனுக்கு சூப்பரான பேரு, எங்க அண்ணி த்ரிஷா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க? அப்படி இல்லை, அதாவது மனைவி சங்கீதா இப்போ வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா விவகாரத்து வழக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்குலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிவுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சூழ்நிலை இருக்கும்போது ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா அந்த நடிகை யார் அப்படிங்கிறது பல பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேசிய கட்சி தலைவரே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து அந்த நடிகை வந்து த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நிறைய கண்டனங்கள்லாம் அந்த நேரத்தில் வந்துச்சு. வெளிப்படையாக அப்படி பேசியிருக்க கூடாது, பர்சனல் லைஃப் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை அது த்ரிஷா தான் அப்படிங்கிறத அவரே வந்து ஓப்பனாக நேத்திக்கு வந்து அந்த திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷாவோட ஜோடி போட்டு வந்திருக்காரு. விஜய் த்ரிஷா ஒன்றா நடிச்சிருக்காங்க. அது ஒரு தயாரிப்பாளருடைய குடும்ப திருமண நிகழ்வு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நட்பு ரீதியாக
தோழியா கூட த்ரிஷா விஜய் கூட வந்திருக்கலாம்ல. நிச்சயமா நீங்கள் சொல்கிறது வந்து சரிதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக தோழியாக வந்த மாதிரி தெரில. 2 பேரும் ஒரே காரில் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா நடிச்சிருக்கிறாங்க, அதனால் ஒரே காரில் வந்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அதே கோல்டு கலர் வேட்டி சட்டை போட்டிருக்காரு, அவங்க அதே கோல்டு கலர் வந்து சேலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து திடீர்னு போட்டுட்டு வந்த காஸ்டியூம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி தயார் பண்ணி இந்த விழாக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து போகிறோன்னு ஏற்கனவே முடிவெடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இது ஒரு குறியீடு என்ன சார்? குறியீடு அவங்க மனைவிக்கு வந்து சொல்கிறாரு, அதாவது இனிமே எனக்கு வந்து நீ தேவையில்லை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். நீ வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இன்றைக்கி ஒரு தலைவராக வந்திருக்கிறேன், வர எலெக்ஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் மேலே நீ விவகாரத்து வழக்கு போட்டிருக்க, என் மேல் நீ விவகாரத்து வழக்கு போட்டிருக்கிறதுனால என்னை வந்து என்னுடைய தொண்டர்கள் ஓட்டு போடக்கூடியவங்கள்லாம் என்னை தப்பாக நினைக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நீ வந்து விவகாரத்து வழக்கை இப்போ இந்த சூழ்நிலை, அதாவது எலெக்ஷன் 2 மாதத்தில் இருக்கணும் போது இந்த சூழ்நிலையில் நீ போட்டுக்கிறதுக்கு காரணம் தான், நோக்கம் தான் அப்படின்னும் போது இனிமே நீ என்னுடைய மனைவி கிடையாது அப்படிங்கிறத நானே வெளிப்படையாக சொல்கிறேன். நீ வந்து அந்த விவகாரத்து வழக்கில் ஒரு நடிகை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த நடிகை யாருன்னு தேவைப்பட்டால் சொல்வேன்னு சொல்லியிருக்க. அந்த நடிகை யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே உனக்கு நான் ஏற்படுத்த விரும்பலை. நானே அந்த நடிகை யாருங்கிறத சொல்கிறேன், நானே அந்த நடிகையோட ஜோடி போட்டு வருவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அவர் மனைவி சங்கீதாக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நேற்றுக்கு வந்திருக்காரு. அப்போ விஜய் சங்கீதாவை இரிட்டேட் பண்ணுறாரா இந்த செயல்பாடு மூலமாக? நிச்சயமா, அதாவது வந்து விஜய் சங்கீதாவை டீஸ் பண்ணுறாரு. இரிட்டேட் பண்ணுறதோட வந்து டீஸ் பண்ணுறாரு. அதாவது வந்து சங்கீதா அவங்க வந்து சட்டப்பூர்வமான மனைவி, 28 வருஷம் விஜயோட ஒன்றா வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது விஜய்க்கும் சங்கீதாக்கும் 2 வாரிசுகள் இருக்காங்க. சஞ்சய்னு ஒருத்தர் இருக்காரு, சாஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சஞ்சய்க்கு 25 வயசாச்சு, சாஷாங்கிறவங்களுக்கு 20 வயசாச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனைவியோட சில கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாடுக்கு காரணமே இந்த நடிகை தான் மனைவி சொல்கிறாங்க. பல இடங்களில் வந்து இந்த மனைவி, அதாவது இந்த நடிகையோட பொதுவெளியில் போகிறத வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த நடிகை வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளிப்படையாகவே வந்து போடுறாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது, பெரிய மனவலியை ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அது ஒரு மனைவியாக அவங்க வந்து சட்டப்பூர்வமாக ஒரு விவகாரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்கணும், சட்டப்படி வந்து அந்த விவகாரத்தை கொடுத்துருக்கணும். இப்போ நல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. சங்கீதாவே வந்து விவகாரத்தை கேட்டு போயிருக்காங்கன்னும் போது இவர் நான் அந்த விவகாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்களோட டிமாண்ட்ஸ் இருக்கும், நிச்சயமாக ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு வந்து ஒரு 7500 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறாங்க. விஜய்க்கு 7500 கோடி சொத்து இருக்குங்கிறாங்க. ஆமாம், இருக்குங்கிறாங்க. 7500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்கிறாங்க. அசையா சொத்துக்களே அவ்வளோ இருக்குங்கிறாங்க. அப்போ அசையும் சொத்துக்கள் அது நமக்கு தெரியல. அதாவது வந்து பிளாக் மணி விஜய்க்கு 10,000 கோடி சொத்து நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கிட்டத்தட்ட 33 வருஷமா வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது 10,000 கோடி சொத்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்து வாங்கி போட்டீங்கன்னா அது அன்னைக்கு 30 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 30 கோடியா மாறி இருக்கும், 300 கோடியா மாறி இருக்கும். அப்படிதான் பல மடங்கு இந்த 30 வருஷத்தில் ரியல் எஸ்டேட்டுங்கிறது பல மடங்கு வந்து பெருசாக இருக்குது. அதனால் அந்த சைஸ் பெருசானதுனால அன்னைக்கு நீங்கள் வாங்கின பணம் வந்து கம்மி தான், ஆனால் இன்றைக்கி சைஸ் 30 வருஷத்தில் பெருசானதுனால பல கோடி ரூபா சொத்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாமே நிறைய வியாபாரங்கள் பண்ணுறாங்க, நிறைய அந்த வியாபாரத்தின் மூலமாக ஒரு பெரிய வருமானம் வருது. இது பலவிதமான பிஸ்னஸ் விஜய்க்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் என்ன மனைவிக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டு நிச்சயமாக மனைவிக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எவ்வளோ இவர்கிட்ட கையிருப்பு இருக்குது, எல்லாமே ஒரு 28 வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவிக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்து, அவங்களோட டிமாண்ட்ஸை கொடுத்து, கொஞ்சம் ஏதாவது மீடியேட் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒரு 4 பேரை மத்தியஸ்தமாக வச்சு மீடியேட் பண்ணி ஸ்மூத்தாக இதை முடிக்க முடியாதா? நான் விவகாரத்தை தரேன்னு சொல்லிட்டா 2 பேருமே உடன்பட்டு கோர்ட்டில் வந்து விவகாரத்து மனு போட்டுட்டா 6 மாதமோ 1 வருஷமோ வந்து சட்டப்படி வந்து பிரிஞ்சிருக்கணும் கணவன் மனைவி. அந்த காலகட்டம் எது கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அது கொடுக்குறாங்க அந்த ஒரு காலகட்டம். அதுலேயும் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படலை அப்படின்னா 1 வருஷம் கழித்து நீங்கள் மனைவிக்கு விவகாரத்து கொடுத்துட்டு நீங்கள் யாரோட வேணாலும் போகலாம், நீங்கள் வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒன்றா வந்திருக்கிற திரிஷாவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் உங்களை கேட்க போகிறா? யார் உங்களை திரிஷா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீதிமன்றம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ டைம் கொடுக்கும். அந்த டியூரேஷனை அப்படி ஒரு மறுபடியும் சங்கீதா கூட ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான அந்த கதவை திரிஷாவை விஜய் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொது நிகழ்ச்சியில் கூட்டிகிட்டு போயிட்டு
அதற்கான அந்த வாய்ப்பை விஜயே க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரா? அதாவது இந்த டியூரேஷன் 6 மாதம் வந்து கணவன் மனைவி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சமாதானமாக 2 பேருமே நாங்கள் மியூச்சுவலாக விவகாரத்துக்கு ஓகேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு போடுற அந்த தம்பதிகளுக்கு தான் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விவகாரத்து வழக்கை வந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இது கிடையாது. நாங்கள் 2 பேருமே விவகாரத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அது தனி கதை. அது வந்து சட்டப்பூர்வமாக சில மனமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தான் அதை வந்து அந்த டயத்தை கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 2021 பார்த்தீங்கன்னா விஜயும் சங்கீதாவும் தனித்தனியாக இருக்காங்க. விஜயும் சங்கீதாவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க. விஜய் கீழ் வீட்டில் இருக்காரு, சங்கீதா மேல் வீட்டில் இருக்காங்க. தனித்தனி வாசப்படி தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே வீடு தான், ஆனால் ஒரு வீட்டில் மேல் வீட்டில் சங்கீதாவும் கீழ் வீட்டில் விஜய் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லை, பேச்சுவார்த்தையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மனமுறிவு விஜய்க்கு ஏற்பட்டுருச்சு. சங்கீதா அவங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அதாவது விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிறையா மீடியேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த கோர்ட்டுக்கே அவங்க வந்திருக்காங்க. பொதுவாக இந்த விவகாரத்து வழக்கு கோர்ட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னா இது பலவிதமான மீடியேஷன்ஸ்குள்ளே வரும். நிச்சயமாக ஒரு எஸ்ஏ சந்திரசேகர், ஷோபா இதில் தலையிட்டு பேசியிருப்பாங்க, அது நடக்காமல் இருக்கும். சங்கீதாவோட அப்பா அம்மா பேசியிருப்பாங்க, நடக்காமல் இருக்கும். சொந்தக்காரவங்க நெருக்கமாக இருப்பாங்க, சித்தப்பா, மாமா, பெரியப்பா, இப்படி நெருங்கிய உறவினர்கள் தலையிட்டு பேசியிருப்பாங்க, நடக்காமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்விஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தலையிட்டு இருப்பாங்க, நடக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் சட்ட வல்லுநர்கள் அவங்க போய் பேசியிருப்பாங்க, அப்பையும் நடக்காமல் இருக்கும். அப்புறம் தான் இந்த விவகாரத்து வழக்கை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதாவது கடைசி ஆயுதமாக தான் கோர்ட்டுக்கு வருவாங்க கணவன் மனைவி விவகாரத்து பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது கடைசி ஆயுதமாக தான் சங்கீதா வந்திருக்காங்க. இனிமேல் இது நடக்காதுங்கிறதுனால தான் வந்திருக்காங்க. இப்போ திரிஷாவை வந்து கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் இனிமே மறுபடியும் சங்கீதாவோட சேர்ந்துடக்கூடாது, மனம் மாற்றம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. அதாவது நீங்கள் அதாவது விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் வந்து விவகாரத்து வழக்கு தொடுத்துருக்குறீங்க என் மேலே. இதை வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நடிகை யாருங்கிறத தேவைப்பட்டால் சொல்லுவீங்கிறீங்க. அந்த நடிகை யாருங்கிறத நானே வெளிப்படுத்துகிறேன், நானே கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காரு. இது எல்லாமே எப்படின்னா முழுக்க அவருடைய மனைவியை கோவப்படுத்துறதுக்கு, அவங்க மனைவியோட மனசை வேதனைப்படுத்துறதுக்கு, டீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒருத்தரை புண்படுத்தி சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுதான். நேற்றுக்கு நீங்கள் திரிஷாவோட போன வீடியோ அது சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லேயே வந்திருக்குன்னும் போது இதை பார்த்து அந்த சங்கீதாக்கு எவ்வளோ மனசு வேதனை இருந்திருக்கும். ஸோ அது அந்த புண்படுத்தி இவர் வந்து சந்தோஷம், அதில் வந்து சந்தோஷம் காண்றாரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த திரிஷாவை கூட்டு வந்தது காரணம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கணவனுடைய மனநிலையில தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு. அப்படி இதை பார்க்கணுமா? இல்லை, அல்லது நீ என்ன வேண்டான்னு சொல்றது, நான் சொல்றேன் நீ எனக்கு வேண்டாண்டி அப்படின்னு விஜய் நடந்துக்கிட்டாரா? அப்படி பார்க்கணுமா? அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா அவர் ஆல்ரெடி அந்த நடிகையோட தொடர்புல இருக்காரு. 6-7 வருஷமா இருக்காங்க. அவங்க வந்து அதாவது நீங்க மெயினான ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, விஜய் இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டார் தமிழ் சினிமாவில். இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு கட்சி தலைவராக இருக்கார், பெரிய செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி வரப்போகிற எலெக்ஷனில் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து தன்னை வந்து நிறுத்திக்க போகிறாரு. அப்படின்னும் போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு மனிதராக தானே விஜய் இருக்கார். மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்தவராக இருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மனைவியாக ஆல்ரெடி அந்த அங்கீகாரத்தோடு சங்கீதா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபருடைய உறவை துண்டிச்சுக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பெண் என்ன காயப்பட்டிருப்பாங்கங்கிற அந்த கோணத்துலேயும் நீங்கள் பார்க்கணும்ல. இவ்வளோ பெரிய உயரத்துலேயும் உச்சத்துலேயும் இருக்கிற ஒரு கணவரை ஆல்ரெடி மனைவிங்கிற அந்தஸ்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வேணான்னு உதறாங்க ஒரு பெண்மணி அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த அளவுக்கு அந்த பெண்மணியை இவர் மனசு புண்படுத்தியிருக்கிறார், வேதனைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது முழுக்க எப்படின்னா விஜயை வந்து சங்கீதா உதறிட்டாங்க. இனி விஜய் வந்து சங்கீதாவை உதறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் விஜயை உதறிட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2வது கேட்டிங்க இல்லையா, விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ இனிமேல் என்னோட மனைவி கிடையாது அப்படிங்கிறதுல அவர் தீர்க்கமாக இருக்கார். அதாவது அந்த நடிகை தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல அவர் தீர்க்கமாக இருக்கார். அதை இனிமேல் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வெளிப்படையாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே விமானத்தில் போனப்பே பேச்சு பொருளாக மாறிச்சு. அப்புறம் அந்த நயினார் நாகேந்திரன் பேசினப்பையும் அது பெருசாக வந்து பேச்சு பொருளாக மாறிச்சு. ஆனால் அன்னைக்கு
அன்னைக்கெல்லாம் வந்து இதை பெருசாக எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மனைவி மௌனமாக இருந்தாங்க. இன்னைக்கு மனைவியே வந்து விவாகரத்து கேட்டுட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விவாகரத்துக்கு காரணமே இந்த நடிகை அப்படின்னும் போது இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் இனிமே நீ எனக்கு மனைவி கிடையவே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையிலேருந்து உன்னை நான் வந்து முழுசாகவே நீக்கிட்டேன், இனிமே எனக்கு மனைவிங்கிறது எல்லாமா இருக்க போகிறது வந்து அந்த நடிகை தான் அப்படிங்கிறதும் திரிஷா தான் அப்படிங்கிறதையும் ஆணித்தரமாக வெளிப்படுத்துறதுக்கு இது எப்படின்னா விஜய் வந்து இதை அவருடைய மனைவி சங்கீதாக்கு மட்டும் சொல்லலை, இதை அவருடைய மகனுக்கு சொல்கிறார், மகளுக்கு சொல்கிறார், டோட்டலாக இந்த தமிழ் சமுதாயத்துக்கு சொல்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறார். அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மைதான், இப்போ என்ன செய்ய போகிறீங்க, நாங்கள் இனிமே வந்து எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து அந்த நடிகையோடு போகிறேன், என்ன செய்ய முடியும் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இது. சில அரசியல் விமர்சகர்கள், சினிமா விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சங்கீதா சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, திருமணத்தை மீறின கள்ளக்காதல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, விஜய் கள்ளக்காதலில் இருக்காரு சொன்னாங்களே, அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக விஜய் முயற்சிக்கிறாரா? இல்லை, அதை எப்படிங்க நார்மலைஸ் பண்ண முடியும்? அவங்க மனைவி தான் வெளிப்படையாக சொல்கிறாங்களே. யார் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறது? நீங்களும் நானும் கிடையாது. அந்த குற்றச்சாட்டை சொல்கிறது கோர்ட்டில், நீதிமன்றத்தில் சொல்கிறது சங்கீதா தான். சங்கீதா யார் அப்படின்னா விஜயோட மனைவி. எத்தனை வருஷமா மனைவியா அப்படின்னா 28 வருஷமா. அவங்களுக்குள்ளே ஒரு காதல் தான், அந்த காதலுக்கு தான் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது அவங்க 2 வாரிசுகள் வேற இருக்காங்க. ஒரு குடும்பமாக ஒரு கட்டமைப்பாக 28 வருஷம் வந்து இருந்திருக்கிறாங்க. விஜயை நம்பி வந்து விஜயே வாழ்க்கை அப்படின்னு வந்து 28 வருஷமாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை நார்மலைஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இது எப்படின்னா இது முழுக்க 2 பேருக்குள்ள பிரச்சனை சார். 2 பேருக்கும் மன ஒற்றுமை, அதாவது மன முறிவு ஒற்றுமை இல்லாமல் போய் மன முறிவு ஏற்பட்டுருச்சு. அதான் வெளிப்படையாக சொல்லணும்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நடிகை தான். இதுதான் பல குடும்பங்களில் இது நடக்குது, பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம். இது சினிமாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, பல சாதாரணமாக சொசைட்டிலே இந்த மாதிரியான திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்கிட்டான்னா அந்த வாழ்க்கையை வந்து இடையூறாக மாறி அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போகிற பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் ஒரு சூழல் இங்கே வந்து நிலவி இருக்கு. அதனால் என்னாச்சுன்னா இந்த தருணத்தை அவர் வந்து விஜய் வந்து பயன்படுத்திக்கிறார். எதுக்கு பயன்படுத்திக்கிறார்னா 2க்குமா பயன்படுத்திக்கிறார். ஒன்று மனைவிக்கும் தெரிவிக்கிறார், இந்த தகவலை எல்லாருக்குமே தெரிவிக்கிறார். இதனால் என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் அது அவர் நினைக்கிறாரு, அதை மக்களிடம் திணிக்கிறார். விஜய் சங்கீதாவை காயப்படுத்த நினைக்கிறாரு, அவங்களுடைய மனசுக்கு நோகும்படியாக நடந்துக்கிறாரு, ரைட், ஓகே. ஆனால் விஜய் சங்கீதா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்களே, ஷாஷா சஞ்சய், அவங்க மனசும் நோகும், அவங்களுக்கும் கஷ்டப்படுவாங்க. ஐயோ நம்ம அப்பா போய் இந்த நடிகை கூட சுற்றுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாக இருக்காதா? அவங்க குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விஜய் யோசிக்க தவறிட்டாரா? விஜய் யார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கலைங்க. உண்மையாக சொல்ல போனால் யார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கலை. இதை வந்து விஜய் செய்யவே கூடாது. இதை வந்து விஜய் இந்த நடிகையோட இவ்வளோ அவசரப்பட்டு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவே கூடாது. விஜய் அவர் மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, அது வந்து 2 பேரும் பிரிஞ்சுக்கலாங்கிற முடிவு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் விவகாரத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த நடிகையை நீங்கள் திருமணம் செஞ்சதுக்கப்புறமோ இல்லை திருமணம் செய்யாமல் கூட நீங்கள் ஜோடி போட்டு வந்திருக்கலாம். அன்னைக்கு உங்களை பற்றி யாருமே எதுவும் பேச போகிறதில்ல. அது சட்டப்பூர்வமான பிரிவாக இருந்திருக்கும். இன்னைக்கு சட்டப்பூர்வமான பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியோட நீங்க வேறு ஒரு நடிகையோட ஜோடி போட்டு மனைவியுடைய ஸ்தானத்தில் நீங்க அந்த நடிகையை வந்து கொண்டு வரீங்க. நீங்க கேட்டீங்க இவங்க நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு. நண்பர்கள் மாதிரியா வந்தாங்க, அப்படி கிடையாது. அப்படின்னும் போது இதை வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. இதை வந்து நீங்க வந்து சரிதான் இது அப்படிங்கிற மாதிரி செய்ய பார்க்குறீங்க. இதை வந்து ஒரு நடிகர் விஜய் அப்படின்னாலே அது செஞ்சிருக்க கூடாது. நடிகராகவே அது தவறு தான். அது ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களை ரோல் மாடலாக எடுத்து உங்களை பின்பற்றுறாங்கன்னும் போது இது தப்பு. இதை வந்து நீங்கள் செய்யும்போது, ஒரு தலைவராக இருந்து செய்யும்போது வெறித்தனமான ஒரு கூட்டம் அது சரியா தப்பானே தெரியாமல் வந்து விஜயை ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் யாராக வேணா இருக்கட்டுங்க, விஜய் செய்கிறது சரி, நம்ம தலைவர் மாதிரி நம்மளும் நம்ம பொண்டாட்டியை விட்டுட்டு யாரையாவது கூப்பிட்டு போகலாம், ஒரு பொது நிகழ்ச்சிக்கே போகலாம், என்ன இருக்குது? அதாவது ஒரு மனைவி இருக்கும்போது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பல நேரங்கள் இருக்குது, சொசைட்டிலே இருக்குது. ஆனால் அதை மறைவாக வச்சுருப்பாங்க, அதை ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க, மனைவிக்கே தெரியாமல் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இவர் பண்ணுறதை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் வந்து அவரே கூட்டு போகிறாரு, நம்ம ஏன் கூட்டு போகக்கூடாது, கூட்டு போகிறேன் ஒன்னேன்னு அவரும் அந்த மாதிரி வந்து தன்னுடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு ஒரு பொது மேடைக்கு போகிறாருன்னு வச்சுங்க, தப்பு தானே?
தப்பு தானே. அதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கலாமா? அது தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பெண்ணை புண்படுத்தணும், மனைவியை புண்படுத்தணும்னு நினைக்க ஒரு மாதிரி ஒரு ஷேடிஸ்ட் மனநிலையில் இதை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அந்த பையன் ஒரு 25 வயசில் இருக்கிற பையன், 20 வயசில் இருக்கிற பொண்ணு, அவங்க 2 பேருக்கும் நீங்கள் தகப்பன். 2 பேரும் கல்யாண வயசு. இப்போ 2 பேர் கல்யாண வயசு. இந்த பையன் 25 வயசில் இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணமே நடந்துச்சு. 74 பிறந்த விஜய் 99 மனம் முடிக்கிறார். யார்? சங்கீதாவா. அப்போ 25 வயசு. இப்போ 25 வயசில் கல்யாணம் முடிச்சிருக்கு நீங்கள். இன்னைக்கு அந்த பையன் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பையன், ஏன் பொண்ணுக்குமே 20 வயசுனா அந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பருவத்தில் தான் அந்த பொண்ணுமே இருக்காங்க. அப்படின்னும் போது இப்படி 2 ஒரு வயசு பசங்கன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லணும். அப்படிப்பட்ட 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொது வெளியில் போயிருக்கீங்களே. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்க, சங்கீதா பார்த்துருப்பாங்க, அந்த 2 வாரிசுகளும் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? தாய் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தரை, ஒரு நடிகையை வந்து அப்பா அப்படி கூப்பிட்டு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மன வருத்தம், மன அழுத்தம், அது வந்து எப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவே வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க, இன்னும் பருவம் பெருசாக அறியாத பசங்க, இன்னும் வாழ்க்கையில் பல கஷ்ட துன்பங்களை பார்க்காத பசங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சஞ்சய் அப்படின்னும் போது, என்னோட அப்பா விஜய் அப்படின்னு சொல்லும்போது, யாராவது, அதாவது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து, டேய் மச்சான், என்ன அவங்க திரிஷா அவங்க சித்தியாடா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் நடக்கதான். பசங்க கூட ஏதோ ஒரு வகையில் இது ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. விஜயோட பொண்ணு ஷாஷா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே போய் திரிஷா வந்து உங்க சித்தி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய மனசு பெரிய வேதனைப்படுமா இல்லையா? ஸோ மொத்தத்தில் வந்து இது வந்து ஏற்கக்கூடிய செயல் கிடையாது. இதை வந்து விஜய் வந்து செய்கிறார் அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணுறாரு, ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாரு. இதை வந்து எப்படின்னா, இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்னென்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அதாவது ஜெயம் ரவி, அந்த கெனிஷா, அவங்க 2 பேரும் இதே மாதிரி தான் ஐஸ்வர்யா கணேசன் கல்யாணத்துக்கு போனாங்க. அவங்களே போகும்போது எங்கள் தலைவர் போகக்கூடாது அப்படின்னா, அவர் போகிறாரு, அவர் ஒரு நடிகர், அவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றலை. ஆனால் அவர் ஒரு நடிகர் மட்டும்தான். நடிகர் யாரோ ஒருத்தரோட ஜோடி போட்டு போகிறார், முழுக்க தப்பு. ஆனால் அவர் வெறும் நடிகராக மட்டும் இருக்காரு. நீங்கள் நடிகராக மட்டுமா இருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதல்வராக வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தலைமை ஏற்று இந்த தமிழ்நாட்டை வந்து நிர்வகிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர், அந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி உங்களை வந்து வெளிப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்கள் வந்து போகிற இடங்களெல்லாம் உத்தமராக காட்டிக்கிறீங்கன்னும் போது, அந்த அடிப்படை குறைஞ்சபட்ச மனமுதிர்ச்சி, மனப்பக்குவம் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சிருக்கவே மாட்டார். ஆனால் அது கூட இல்லையா அப்படின்னா, அப்படி அது கூட இல்லாத ஒருத்தரை நம்ம வந்து நம்மளுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து நம்மளுடைய முதல்வராக அவர் மாறுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மனசை வந்து தடுமாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அல்பத்தனமாக அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிகை திரிஷா எல்லாருமே என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒரு தலைவர் கூட என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாரு, இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா விஜய் அப்படின்னோடனே, நீ ஏன் கவலைப்படுற? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, உன்னை பற்றி சொல்ல போகிறேன், உன் பேரை சொல்ல போகிறேன் தான் நீ யோசிக்கிற. உன் பேரை அவங்க சொல்லாத அளவுக்கு நானே எல்லாரும் மூக்கில் கை வைக்கிற மாதிரி நான் உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன், வா பொது விழாக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பார் போல். இது ரொம்ப சீப்பான செயலுங்க. இது உண்மையாலுமே சீப்பான. அந்த நடிகை கேட்டிருப்பாங்க, அதாவது மனைவி உலகமே நீ என்ன வச்சிருக்கன்னு சொல்லி பேசுறாங்களே, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு திரிஷா ஒருவேளை கேட்டிருக்கலாம். அதை வந்து நியாயப்படுத்த பார்க்குறாரு, அதை வந்து லீகலாக்க பார்க்குறாரு. அது லீகல் ஆகவே ஆகாது. என்னதான் இருந்தாலும் லீகலி வெட்டட் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் லீகலி வெட்டட் ஒய்ஃப். அவங்களுடைய உரிமைகள் அவங்க என்னைக்கா இருந்தாலும் அது சட்டப்பூர்வமாக பிரிகிற வரைக்கும் அதை யாராலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க கூட முடியாது. அதுதான் நம்ம இந்திய சட்டம் அப்படி இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் என்னதான் இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, 5 ஒரு காரில் 4 டயர் இருக்குன்னா ஒரு ஸ்டெப்னி எப்போவுமே வந்து நமக்கு சேஃப்டிக்கு இருக்கிற மாதிரி தான். உங்களை வந்து யாருமே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்து யாருமே உங்களை கொண்டாடவும் மாட்டாங்க. நீங்கள் ஜோடி போட்டு வந்தாலும் வராட்டாலும் அந்த மரியாதை, அந்த அங்கீகாரம், அந்த அந்தஸ்து எந்த காலத்துலையுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரத்தை அந்த நடிகைக்கு விஜய் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கட்டும், கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஒரு பெண் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, பண்ணிக்கிட்டோம். அது யாராக வேணா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு விமர்சனம் கிடையாது. அவர் விரும்புகிறாரு, அவர் எமது வாழ்க்கை துணையை ஏற்றுக்க நினைக்கிறாரு அப்படின்னா சட்டப்படி அதை பண்ணணும். சட்டப்படி பண்ணாமல் இப்படி வந்து பண்ணுறது ஒரு தலைவனுக்கு அழகல்லைங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு 2 கேள்வி இருக்குது சார். நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க,
வயசானதுக்கப்புறம் பெற்றவங்கள சரியாக பார்த்துக்கங்கடா அப்படின்னு பெற்றவங்கள பார்த்துக்க சொல்லி பிள்ளைங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க மூத்தவங்க சொந்தக்காரங்களாம். ஆனால் பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு பிள்ளைங்க மனசை நோகடிச்சிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டு இப்படி போகும்பொழுது இந்த பித்ருதோஷம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு பித்ருதோஷம் மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இந்த தோஷத்தை விஜய் அனுபவிப்பாரா அல்லது விஜய்க்கு இந்த தோஷம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, தனிமனித ஒழுக்கத்தை ஒரு தளபதியா ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனிமனித ஒழுக்கத்தை மீறி விட்டாரா அப்படிங்கிற ஒரு பார்வை. நிச்சயமாக மனித ஒழுக்கத்தை வந்து மீறிட்டாருங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, அதாவது பெற்றோர்களை வந்து நம்ம பேணி காக்கணும் சார், அது நம்மளுடைய கடமை. அவங்களுடைய மனசு வந்து குளிர்ற மாதிரி சந்தோஷமாக அவங்கள வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கடமைகளும், அதாவது உங்களை குளிக்க வைக்கிறதுலேருந்து, பாத்ரூம் போகிறது, கழுவி விடுறதுலேருந்து, உங்களுக்கு வந்து பவுட்ரு போடுறதுலேருந்து, ட்ரெஸ் மாட்டி விடுறதுலேருந்து, அழகு பார்த்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, படிக்க வைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஒரு காலம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது, இது இயற்கை தானே, அவங்களுக்கு வயசாகும்போது ஒரு நோய்வாய்ப்படாமல் நல்லா இருக்காங்கன்னா பரவாயில்ல, நோய்வாய்ப்பட்டுட்டா அந்த மகன் வந்து அந்த குழந்தையா தன் தகப்பன் எப்படி வந்து நம்மளை பார்த்துக்கிட்டாரோ அதை மனசில் நினச்சி பார்க்கணும். தகப்பனை பார்க்கணும், தாயை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்க உங்களை பார்ப்பாங்க. இதுதான் நீதி, இது வந்து இயற்கை நீதி. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபாமா, இவங்க 2 பேரும். எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு இன்றைக்கி 84 85 வயசோ, அந்த அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 76 77 வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது வயோதிகமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு பையன், ஒத்த பையன் சொல்லுவாங்கள்ல, ஒத்த பையன், அதாவது வந்து அந்த ஒத்த பையனை தாண்டி அவங்களுக்கு உறவே கிடையாது. அவங்க வாழ்கிறதே அந்த பையனுக்காண்டி தான். அந்த பையன் அந்த தகப்பனை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வழக்கு தொடுத்து கோர்ட்டு படி ஏற வச்சு கூண்டி ஏற வச்சு கேவலப்படுத்தினார். இது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே தகப்பனோட எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் இருந்தார். இது இன்னொரு பக்கம். தாயும் தகப்பனும், அதாவது ஒரு காலகட்டம் இருக்குது. அதாவது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்க்கு தான் பாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிடையாது, தகப்பனுக்கு அதே பாசம் இருக்கும். தகப்பனா, உண்மையான தகப்பனா, உண்மையான குடும்பத் தலைவனா, உண்மையான கணவனா வாழ்கிறவன் அவன் உணர்வான் நான் சொல்கிற விஷயம் சரின்னு. அதே பாசம் ஒரு குழந்தை மேலே தாய்க்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம் 1% கூட குறையாமல் தகப்பனுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறானேன்னு ஒரு 10 வருஷம் அவங்க சிறைக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வேதனை. எப்படியாவது நம்மளை பார்க்க மாட்டோமா, நம்ம பையனை கொஞ்ச மாட்டோமா? எல்லா தகப்பனுக்கும் இருக்குங்க. ஒரு பையங்க இன்னொரு பிள்ளை இருந்துச்சுன்னா சரி நீ வாடா அப்படின்னு கொஞ்சிக்கலாம், இல்லையே. அப்படி இருக்கும்போது தேடி போகிறாங்க இவங்க வீட்டுக்கு, யார் விஜய் வீட்டுக்கு தேடி போகிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா ஊருக்காக தடுக்கிறாரு, வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் சொல்கிறாரு, அம்மாவை மட்டும் உள்ளே வர சொல்லுங்கள், அப்பா வேண்டாம் அப்படிங்கிறாரு. இது எப்படிங்க? இது இயற்கையை ஒத்துக்குமா? நீங்கள் சொல்லுங்கள், இது இயற்கையை ஒத்துக்குமா? இது இயற்கைக்கு முரணான ஒரு வார்த்தை, இது இயற்கைக்கு முரணான ஒரு செயல். அந்த மாதிரி வந்து தகப்பனையும் தாயும் நடத்தினார். நீங்கள் பல மேடைகளில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இப்போ வந்து சும்மா அப்படி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூப்பிட்றாரு அப்பாவை, வேறு வழி இல்லாமல் கூப்பிட்றாரு. அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அம்மா கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. மேடையாக இருந்தானே எதாக இருந்தானே தன் மகன், நான் பெத்த பிள்ளை, என் பிள்ளை, என் ரத்தம், அந்த உரிமை. அப்பா பக்கத்தில் நின்று நம்மளை ஹக் பண்ண மாட்டாரா, நம்மளை கட்டி பிடிக்க மாட்டாரா? இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்களே, லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்களே, நம்ம பையனாச்சே, அந்த உரிமை நமக்கு இல்லாமல் போச்சே. நம்ம பையன்கிட்ட நமக்கு உரிமை தன் பெத்த பையன்கிட்ட உரிமை இல்லாமல் ஒரு தகப்பன் அந்த உரிமையை இழக்கிறான் பார்த்தீங்களா, அன்றைக்கே சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படியே சஞ்சய், அதுதான் இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அது ரிவர்ஸ் கூட ஆகலை. இப்போ வந்து இப்போவே வந்து அந்த பையன் வந்து உங்களை அன்ஃபாலோ பண்ணுறான். நீங்கள் படத்தில் ஹீரோ, எல்லா பையனுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், முட்டிப்பாங்க, ஒன்றுக்கு ஒன்று எய்த்தாப்பில் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போவாங்க, பேசிக்க மாட்டாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆனால் பையன் சாப்பிடாமல் போய் படுத்துட்டான்னா அப்பா பொண்டாட்டிட்டு கேட்பாரு, என்னம்மா சாப்பிட்டானா, என்ன படுத்து லேட்டாக வந்திருக்கான் 11:30 மணிக்கு அப்படின்னு கேட்பார். 11:30 மணிக்கு முழிச்சிருந்து. இது அப்பாவுடைய குணம். அதே நேரத்தில் அப்பாவை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை யாராவது வந்து கை வச்சுட்டாங்கன்னா முன்னாடி வந்து நிற்பான், ஏய் அவன்டா எங்கள் அப்பனை கை வச்சது, வெளில வர, டே யாராது அப்படின்னு நிற்பான், விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் அந்த பாசம். தான் ஆடாட்டாலும் தன் சதையாடுங்கிறது இதுதான் அந்த இரத்த பந்தத்தினுடைய உறவு. இப்போ உங்கள் பையன் என்ன பண்ணுறான், நீங்கள் ஒரு படத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோ,
ஆனால் உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் அன்ஃபாலோ பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் 0. உங்கள் பையனுக்கே நீங்கள் ஹீரோ இல்லை. அதான் வந்து ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் வந்து உங்களை வளர்த்து விட்டாங்க. ரொம்ப முக்கியம். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு தூணாக இருந்து விஜயை வளர்த்து விட்டார். ஏன் ஒரு தூண்? 4 தூணுக்கு ஒரு கட்டடம்னா அந்த 4மா அவர் வந்து முதுகை கொடுத்து நின்று வளர்த்து விட்டார். படிப்படியாக ஆளாக்குனார். யாருமே இல்லைங்க. எனக்கு தெரியும். நான் விஷ்ணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் நடிச்சிருக்காரு. அந்த சோபா மாதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரட்டா. எனக்கு தெரியும். ஒரு வருஷ காலகட்டம் நெருங்கி பழகியிருக்கேன். வளர்த்து விட்டது எஸ்.ஏ. சந்திரசேகர், வாழ்க்கை கொடுத்தது எஸ்.ஏ. சந்திரசேகர். அது கடமையாக இருக்கலாம், ஆனால் செஞ்சார். அப்படிப்பட்ட தகப்பனை அப்படி எப்படி இந்த மோரில் வந்து எப்படி கருவேப்பிலை எடுத்து இப்படி தூக்கி போட்டு, அதாவது அந்த கருவேப்பிலை எடுத்து தூக்கி போடுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. கருவேப்பிலை எதுக்கு மோரில் போடுறாங்கன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. அது கருவேப்பிலை அப்படி தூக்கி போட்டு மோரை குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்பாவை தூக்கி போட்டு அம்மாவை தூக்கி போட்டு பண்ணீங்க. இப்போ உங்கள் பையன் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறாரு. அவரே அன்ஃபாலோ பண்ணுறாரு. எத்தனை வயசில்? 25 வயசுலேயே பண்ணுறாரு. நீங்கள் 45 வயசில் பண்ணீங்க, உங்கள் பையன் 25 வயசில் பண்ணுறாரு. இப்போ உங்கள் மனைவி வேணாங்கிறீங்க. உங்கள் மனைவி உங்கள் மனைவி 28 வருஷம் வாழ்ந்துருக்காங்கங்க. அந்த 28 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை உடைக்கிறீங்க. யாருக்காண்டி உடைக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்காண்டி உடைக்கிறீங்க. அது நடிகை யாரோ ஒரு பொண்ணுக்காண்டி, ஒரு இன கவர்ச்சிக்காண்டி நீங்கள் வந்து அந்த உறவை உடைக்கிறீங்க. மகனை உடைக்கிறீங்க, மகளை உடைக்கிறீங்க, மொத்த குடும்பத்தையே சிதைக்கிறீங்க. விஜய் அப்படின்னா ஒரு குடும்பம். அம்மா, அப்பா, விஜய், அவருடைய மனைவி, 2 குழந்தைங்க. இது ஒரு குடும்பம், இது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பையே நீங்கள் வந்து உடைக்கிறீங்க, சிதைக்கிறீங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறீங்க. இப்படி நாளைக்கு நீங்கள் விவகாரத்தை கொடுக்க போகிறீங்க உங்கள் மனைவிக்கு. அவங்க கேட்குறாங்க, கொடுத்தா ஆகணும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பையனும் பொண்ணும் ஆல்ரெடி அம்மா கூட தான் இருக்காங்க. அது அன்ஃபாலோ பண்ணுறதுலேருந்தே தெரியுது. நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வயசு வருங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் 85 வயசு மாதிரி உங்களுக்கு ஒரு வயசு வரும். அப்போ இந்த நடிகையெல்லாம் உங்களோட இருப்பாங்களா அப்படின்னா கேள்வி தான். இந்த நடிகை இருப்பாங்களான்னா கேள்வி தான். அன்னைக்கு யார் உங்களோட வந்து இருக்கணும் அப்படின்னா உங்கள் மகனும் உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தைங்கள தான் இருக்கணும். வரமாட்டாங்க. நீங்கள் சரியாக சொன்னீங்க. இப்போ சங்கீதாவுக்கு விஜய்க்கு மனமுறிவு அப்படிங்கிறப்ப சங்கீதா விஜய் வேண்டான்னு சொல்கிறாங்க, விஜய் சங்கீதா வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் மகன் சஞ்சயா இருக்கட்டும், மகள் ஷாஷாவாக இருக்கட்டும், அவங்களையும் விஜய் ஏன் வெறுக்கணும், ஏன் ஒதுக்கணும்? இந்த இப்படி ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து பொது வெளியில் அறிமுகப்படுத்துறது மூலமாக மகள் எனக்கு வேண்டாம், சஞ்சய் மகனும் வேண்டாம், ஷாஷாவும் வேண்டாம், சங்கீதாவும் வேண்டாம் அப்படிங்கிறப்ப மனைவியோ நோ ஓகே ரைட் மனைவியை ஒதுக்கிட்டேன், மகனையும் மகளை ஏன் ஒதுக்குறேங்கிற கேள்வி வரும்ல. அப்போ மகளையும் விஜய் வெறுக்கிறாரா? மகனையும் மகளையும் விஜய் நேசிக்கல தெரியும். அவங்க வேண்டாங்கிறாரா? அவங்க அன்பு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரா? அதான் நேசிக்க தெரியல. யாருக்காண்டி உண்மையான உறவுகளை நீங்க உதறி தள்ளறீங்கன்றத விஜய் வந்து உணரல. அப்ப ஒட்டுமொத்த உணர்றதுக்கான ஒரு காலம் வரும். தமிழ்நாட்டோட இளைஞர்கள் விஜயோட கவர்ச்சிக்காக அடிமைப்பட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வேறொரு கவர்ச்சியில அடிமைப்பட்டு இருக்கிறாரா? அப்படி பார்க்கணுமா? நிச்சயமா விஜய் வந்து ஏதோ ஒரு கவர்ச்சி, ஒரு தனி கவர்ச்சிக்காண்டி அவர் அடிமையாகி தான் இன்னைக்கு வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு. இன்னும் வெளிப்படையா சொன்ன போனா புதைகுழிக்குள்ள வந்து விஜய் இறங்கிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. ஆனா அந்த தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே நடிகர்கள் அவங்க வந்து போலி வேஷம் போடக்கூடியவங்க தான். யாருமே உண்மையான முகமாக நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த போலி நபர்கள் அதில் ஒருத்தராக தான் நான் விஜயை பார்க்குறேன். அப்படி ஒருத்தராக இருக்கிற அந்த விஜய், அந்த விஜயை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் எந்த கவர்ச்சியை வச்சு பின்தொடர்றாங்க? ஒரு ஆட்டம் பாட்டம் பாடி கொண்டாடி உங்களுடைய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருக்கார். அவருடைய தொழில் அவர் செய்கிறாரு. சும்மா செய்யலை. 250 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு செய்கிறாரு. அந்த முதல் காட்சி பார்க்க போனீங்கன்னா உங்கள்கிட்ட 1000, 2000, 3000, 4000, 5000ன்னு கள்ள மார்க்கெட்டில் பணம் வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் விற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு நடிகன் என்பவன், பர்டிகுலராக விஜய் சொல்கிறேன், போலி முகத்தோடு திரிகிறவங்க, அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம், அது ஒரு கவர்ச்சி தான். இனக்கவர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கவர்ச்சி தான். நடிகன் மேலே இருக்கிற கவர்ச்சி அது முழுக்க போலியான கவர்ச்சி. அந்த போலியான கவர்ச்சி அப்படிங்கிறது அது என்னைக்கா இருந்தாலும் வந்து வெளிப்படும், உடைஞ்சிரும். அது சமீபத்தில் விஜய் பற்றி வர தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் இல்லை, அவருடைய உதவியாளராக இருந்த செல்வம்ன்ற ஒருத்தர் ஒரு காணொலி சொல்லியிருக்காரு. நெஞ்சில் ஏறி மீச்சார் அப்படின்னார். எப்படி ஒரு நெஞ்சில் ஒரு வேலைக்காரனை எப்படி மிதிப்பீங்க? காசு இல்லை, பணம் இல்லை, வறுமையில் இருக்கா, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா ஒருத்தனை நெஞ்சில் ஏறி மிதிப்பீங்களா?
அது என்ன மாதிரியான மனநிலை அதை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு பின்புலமாக டிஎம்கே இருந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. டிஎம்கேயோட சதி. உங்கள் மனைவி கேஸ் போட்டாங்க, டிஎம்கேயோட சதி. உங்கள் மகன் இப்போ அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு, டிஎம்கேயோட சதி. இப்போ இந்த நடிகையோடு நீங்கள் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வெளிச்சத்தில் போயிருக்கிறீங்களே, இது யாரோட சதி? ஸோ அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அணில் குஞ்சுகள் வெறித்தனமாக இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரிஞ்சிக்காம ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. எது சொன்னாலும் தப்புங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திரிஷா எங்கள் அண்ணனுக்கு சூப்பரான பேர், எங்கள் அண்ணி திரிஷா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப தப்பான மனநிலை. அந்த மனநிலை எப்படி இந்த ரசிகர்களுக்கு வந்ததுன்னு தெரில. இதே தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. எம்ஜிஆருமே சினிமா துறையிலேருந்து தான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் அவருக்கு தெரியும். காங்கிரஸ்லேருந்து, டிஎம்கேலேருந்து, எம்எல்ஏ, எம்எல்சி அப்படி இப்படின்னு இருந்து தான் அவர் அரசியல் படித்து தான் அரசியலுக்கு வந்தார். அரசியல் கரெக்டாக பண்ணார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்காங்க. கலைஞருமே பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கவர்ச்சி எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லார்கிட்டையும் இருந்திருக்கு. ஆனால் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு ஒரு விஷயம் விஜய்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. அதாவது இது வரைக்கும் அரசியலுக்கு வராரு, 2 வருஷம் ஆச்சு இந்த கட்சி தொடங்கி. இந்த 2 வருஷத்தில் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். அவர் பண்ண சாதனைன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 51 பேர் இந்த கட்சி மாநாடு மீட்டிங் அங்கங்கன்னு போனவங்க இறந்து போயிருக்காங்க. இவர் எதுவுமே பண்ணலைங்கிறது சரியான விஷயம். இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காரா? இந்த ஏதாவது அவர் உதவிகள் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காரு? இப்போ சூர்யாவே எடுத்துங்களேன். இப்போ அரசியலுக்கு இன்றைக்கி வராருன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷமாக அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல பேர் ஏழை மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி 15 வருஷம் கழித்து உள்ளே வராரு அப்படின்னும் போது ஓகே, ஸோ சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வராருன்னு நம்ம நம்பலாம், நினைக்கலாம். அது உண்மையாக இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் விஜய் என்ன பண்ணார்? அப்போ எதுவுமே பண்ணாமல் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ உங்களுக்கு இருக்கிற நான் சொன்னேன்ல அந்த கவர்ச்சி, உங்களை எல்லாரும் பார்க்குறாங்க, தளபதின்னு பின்னாடி ஓடி வராங்க, ஒரு வெறித்தனமாக நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க. அதுதான் உண்மை. அப்படி தவறாக பயன்படுத்துகிறதுக்கு முயற்சித்து அந்த கட்சியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. சரி, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். அது வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் அரசியல் படுத்தியிருக்கலாம். உங்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தியிருக்கலாம். நீங்கள் கற்றுக்கலாம், படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம், அரசியல் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இவ்வளோ பெரிய கூட்டம் நம்மளை தொடர்ந்து வராங்களா? இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் நம்மளை நம்புகிறாங்களா? நம்ம சும்மா தான் வந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய ஆட்கள் வராங்களா? அப்போ நம்ம நிஜமாகவே எதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் உங்களை சரியான மனிதராக நீங்கள் தயார்படுத்துவீங்க. அதுவும் இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். அது எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரில. ஒட்டுமொத்த கூட்டமும் விஜயோட கவர்ச்சிக்கு அடிமையாகி இருக்குது. விஜய் வேறொரு கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இது. இப்போ திரிஷா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ நான் அறியாமையே கேட்குறேன், திரிஷா முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜயை பயன்படுத்திக்கிறாங்களா? நிச்சயமா. அதாவது திரிஷா எப்போ சொல்லியிருக்காங்க இந்த பேட்டி அப்படின்னா, இந்த ஏதோ பேட்டி சின்ன கிளிப்பு, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இப்போ பேசுனதில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆசைங்கிறது சாதாரணமாக வராது. முதலமைச்சர் ஆகிறது, சீஃப் மினிஸ்டர், அதுவும் முதலமைச்சர்னு சொல்ல, சிஎம் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ சிஎம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. சிஎம்னா அவங்களுடைய பார்வையில் சிஎம்னா என்ன? சீஃப் மினிஸ்டரா? சீஃப் மினிஸ்டரா? அதுக்கு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு நடிகை நாட்டை ஆளக்கூடாது, அரசியல் வரக்கூடாது, அப்படி அந்த வாதத்தில் நம்ம சொல்ல வரல. நீங்கள் ஒரு நடிகையாக மட்டும்தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கிறீங்க, 10 வருஷத்துக்கு பின்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த எண்ணம் வந்ததை நீங்கள் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கா உங்களுக்கு விஜயின் மூலமாக? விஜயினுடைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு, உறவு உங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அவர் உங்களை பெரிய லெவலில் நம்புகிறாரு, உங்ககிட்ட விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான பிடியை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க விஜய் மேலே, அந்த ஆதிக்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அப்படின்னும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி அவரை முதலமைச்சராக்கி, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, விஜயும் எம்ஜிஆரும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பேர் பண்ணிக்கிறார்ல, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாரா இல்லையா? கம்பேர் பண்ணுறாருல. ஸோ அந்த கம்பாரிசனுக்கு நீங்கள் போய் பாருங்கள். எம்ஜிஆரோட ஒரு கம்பாரிசன் என்ன பண்ணுறீங்களா? அப்போ நான் வரேன், துணையோடு வரேன். அப்போ யார்? அப்போ நாளைக்கு புஷி ஆனந்தை கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களை வந்து பொதுச் செயலாளராக மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் த்ரிஷா மாற்றுறதுக்கு வாய்ப்பு. தாவேகாவோட அடுத்த முதலமைச்சர் த்ரிஷா. நம்ம என்னங்க கண்டுபிடிக்க முடியும்? அடுத்த முதலமைச்சர் த்ரிஷாவா இருக்கும் இல்லை இருக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ வந்து மெஜாரிட்டி கிடச்சிருச்சுங்க. அவர் வந்து சொல்கிறாங்க, ஒரு 6 months பேபி நான் இருந்துக்கிறேன் விஜய் ஒரு மேடையில் பேசினாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படின்வாங்க. உடனே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே முகம் மலர்ச்சியாக பார்த்தீங்களா அந்த வீடியோ? அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஃப்ளைங் கிஸ் எதோ கொடுக்குறாரு. நமக்கு அது வரமாட்டேங்குது. அது 52 வயசில் அவ்வளோ இளமையாக ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு. இன்னும் ஒரு 8 வருஷம் போச்சுன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். அது விஜய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி, 6 மாதமாக ஒரு வருஷம் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? மயிலாப்பூரில் நிற்க போகிறதா ஒரு செய்தி இருக்குது. நடிகை த்ரிஷா சொல்ல மாமி தானே. அதாவது வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, ரஜினி படம் வேலைக்காரன் படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்கள் மாமிக்கு இந்த சித்திரக்குளம் தான். இப்போ மாமிக்கு இந்த சித்திரக்குளம் எங்கே இருக்குது? மயிலாப்பூரில் இருக்குது. கொடுத்தாலும் கொடுப்பாரு. எது தான் நடக்காது? இது நடக்கணும் போது அது நடக்காதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுப்பாரு, நிற்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார், பொதுச்செயலாளர் ஆக்குவார், என்ன வேணால் பண்ணுவார். ஏன் பண்ண மாட்டார்? இப்போ மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது எல்லார் மனசும் புண்படும்படி இந்த தமிழ்நாடே வந்து கேலி கூத்தா பேசும்படி இன்றைக்கி வந்து ஒரு நடிகை வெளிப்படையாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு மனைவி மாதிரி கூப்பிட்டு போகும்போது இதை செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ விஜய் முதலமைச்சர் இல்லை, த்ரிஷா தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். என்ன வேணாலும் நடக்கலாங்க. எது நடந்தாலும் அசிங்கம் தானே. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தாலும் அது அசிங்கம் தான் எனக்கு கேட்டு. த்ரிஷா முதலமைச்சர்னா தாவேகா தொண்டர்கள் முதல்ல ஒத்துப்பாங்களா? எதை வேணால் ஒத்துப்பாங்க. ஏன்னா தாவேகா தொண்டர்கள் அடிப்படையாகவே அறிவாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அடிப்படை அறிவே இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க. அதுவும் யோசிச்சாங்கன்னா இப்படிலாம் கிடையாது. 41 பேர் கரூரில் இறந்துருக்குறாங்களே, அந்த குடும்பத்தை நீங்கள் போய் நேராக போய் பார்க்குறத விட்டுட்டு மகாபலிபுரத்தில் வந்து பார்க்குறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நேற்றுக்கு போன அந்த தஞ்சாவூரில் ஒரு பையன் வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு கவலைக்கிடமாக இருக்கார். மூளையில் ரத்த கசிவு எப்போ? அன்னைக்கே இறந்துட்டார். இல்லை 3 பேர் ஆக்சிடென்ட். இல்லை ஒருத்தர் இன்னும் இறக்காம உயிரோடு இருக்கார். மூளை ரத்த கசிவு ஏற்பட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்க, 3 பேர் இறக்கலையே. இன்ஜுரியில் இது வரைக்கும் யாரும் இறக்கலையே. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ வரைக்கும் மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு. மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டால், அதுவும் விபத்தில் ஏற்பட்டால் அதை குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரெயின் டெட்டுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதான் உண்மை. அது நம்ம அந்த பையன் நல்லபடியாக பொழைச்சி வரட்டும். 19 வயசு பையன், காலேஜ் பையன், பாவம். அதை அந்த தகப்பன், அவர் ஒரு பால்காரன்னு நினைக்கிறேன், அவர் பால் போடுறவர், அந்த மாடில் பால் கறந்து போடுறவர், அவர் எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இங்கே ஜோடி போட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களோட மனநிலையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் வந்து மக்களை யோசித்து பார்த்தீங்களா? 41 பேர் இறந்தாங்களே கரூரில், அந்த ஆத்மா உங்களை மன்னிக்குமா? இப்படி நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலை, அது என்ன மாதிரியான மனநிலை? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறவர்கிட்ட நம்ம ஆட்சியை கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? விஜய் புகழ் போதையில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த புகழ் அப்படிங்கிற அந்த கிரீடம் தனக்குத்தானே விஜய் சூடி கொண்டாரா? தான் அப்படிங்கிற நினப்பு, தான் அப்படிங்கிற அந்த அப்படி ஒரு மேகமூட்டத்துக்கு மேலே விஜய் மிதந்துக்கிட்டு இருக்கார். அப்படி பார்க்கணுமா? விஜய் போதையில் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அது அந்த போதைங்கிற வார்த்தையில் எல்லாமே அடக்கம். புரியுதா உங்களுக்கு? கிரீடத்தை தானே சூட்டிக்க வேண்டியதுதான். அதாவது வந்து எப்படின்னா, எதுக்காண்டி தளபதியாக மாறினீங்க? இளைய தளபதினே சொன்னால் அவங்கள என்ன தப்பு? இப்போ தளபதினா யார்? தளபதினா ஒரு போரை முன்னின்று வழி நடத்துகிறவன் தான் தளபதி. ஸோ அந்த பட்டத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சுருக்கீங்க. அது அந்த பட்டத்துக்கு தகுதியான ஆளா? நீங்கள் ஒருத்தரை வழிநடத்தி உங்களால் கொண்டு போக முடியுமா? ஒரு கட்சியே உங்களால் வழி நடத்த முடியல. ஒரு ஜனநாயகன் படம், அதையே உங்களால் குறித்த தேதியில் கொண்டு வர முடியல. உங்களுக்கு தெரியும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சென்சாரை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த எத்தனை வழக்குகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், அதை தாண்டி நீங்கள் அந்த ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட்டை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அப்போ இதை கூட உங்களால் திட்டமிட முடியல. ஒரு படத்தை கூட உங்களால் சொன்ன தேதியில் வெளியில் கொண்டு வர முடியல. அது அந்த தயாரிப்பாளருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அது கிடையாது. இந்த படத்துக்கு எதுக்கு பிரச்சனை வந்துச்சு? விஜய்னால தான் பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பொறுப்பாளியாக யார் இருக்கார் அப்படின்னா
விஜய் தான் இருக்கார். 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருல்ல, சம்பளம் வாங்குறத விடுங்க, எல்லா படத்துக்கும் அதான் வாங்குறாரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வருதுன்னும் போது ஏற்கனவே சும்மாவே விஜய் படங்களுக்கு பிரச்சனைன்னும் போது இந்த படத்துக்கு வரும்னு தெரிய வேண்டாமா? அப்போ வரும்னு தெரிந்த வரும் முன் தடுக்கிறதுன்னு ஒன்று இல்லையா? அது அந்த ப்ரெடிக்ஷன் விஜய்க்கு இல்லையா? அப்படின்னா இதையே விஜயால் செய்ய முடியலையே. அப்படி இருக்கும்போது இந்த எல்லாமே அதுதான் சொல்கிறேன்ல, அத்தனையுமே அவராக வந்து கிரீடங்கள் ஏற்றிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வாழ்க்கை இது இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாது, இப்படிங்கிற வாழ்க்கை இப்படிங்கிறதுக்குள்ளே இப்படி மாறிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும், அதை அவர் உணரணும். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ, நிஜ லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு 0. ஓகே, நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன புரியுதோ, அவங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.